தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் காவல் நிலையத்தில் இளைஞர் ஒருவரை காவல் ஆய்வாளர் தாக்கும் அதிர்ச்சி சிசிடிவி காட்சிகளானது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். திருப்புவனத்துல இளைஞர் அஜித்குமார் லாக்அப் டெத் மரணத்திலிருந்து இன்னும் தமிழகம் வெளிவராத ஒரு சூழ்நிலையில தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி காவல் நிலையத்துல இளைஞர் ஒருவரை காவல் ஆய்வாளர் மற்றும் சிறப்பு சார்பு ஆய்வாளர் ஆகியோர் தாக்கும் காட்சி சமூக வலைதளங்கள்ல பரவி தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. இது தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி காவல் நிலையத்துல காவல் ஆய்வாளராக இருந்து வருவார் அப்துல்லா. இவர் சிறப்பு சார்பு ஆய்வாளராக இருந்து வருவார் சுயசம்பு மற்றும் ஏராளமான காவல்துறையினர் பணியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இந்நிலையில தேவதானப்பட்டி காவல் நிலையத்திற்கு இளைஞர் ஒருவரை அழைத்து வந்த காவல்துறையினர் அந்த இளைஞரை காவல் நிலையத்தில் வைத்து காவல் ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் மற்றும் சிறப்பு சார்பு உதவி ஆய்வாளர் சுயசம்பு உள்ளிட்ட காவல்துறையினர் என்ன பண்றாங்கன்னா காலால எட்டி ஒதுக்கிறது, லத்தியால தாக்கக்கூடிய காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவிட்டு வருது. ஏற்கனவே சிவகங்கை திருப்புவன இளைஞர் சிவகங்கை மாவட்ட திருப்புவன இளைஞர் அஜித்குமார் தனிப்படை காவலர்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்த விவகாரத்துல ஏராளமான காவல்துறையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து பல காவல்துறையினர் மீது விசாரணை நடந்து வர நிலையில அந்த சம்பவம் தமிழகத்தையே ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிதான் இருந்தது. இந்நிலையில நேற்று அந்த பிரச்சனைகள்ல அதுக்கு உண்டான அதிகாரிகளிடம் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்ட நிலையில அது சற்று குளிர் நிலையில தற்போது மீண்டும் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிட்டு தேனி மாவட்ட தேவதானப்பட்டி காவல்துறையினரோட கொடூர செயல் தற்போது சமூக வலைதளங்களை வேகமாக பரவி வருவதால குற்றம் செய்த காவல்துறையினர் அனைவர் மீதும் வழக்கு பதிவு செய்து சட்ட நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் அதே மாதிரி சமூக ஆர்வலர்கள் என பலரும் இது குறித்து கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறாங்க. தாக்கப்பட்ட இளைஞர் குறித்து விசாரணை செய்து தமிழக அரசு தாமாக முன் பாதிக்கப்பட்ட இளைஞருக்கு இழப்பீடு வழங்கணும்னு, தாக்குதலுக்கு உள்ளாகப்பட்ட இளைஞர் என்ன வழக்கிற்காக காவல் நிலையம் அழைத்து வரப்பட்டாரு, அன்றைய தினத்தில் அவர் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கு விவரங்கள் குறித்த தகவல்களை விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு அந்த பகுதி பொதுமக்கள் தற்போது கோரிக்கை வச்சிட்டு இருக்கிறாங்க. ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவகுமார்.